அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஹோம்மேட் மசாலா. நான் நிறைய வீடியோவில் அப்பப்போ சொல்லியிருப்பேன் ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணுறேன்னு. அந்த ஹோம்மேட் மசாலாவை எப்படி பண்ணுறதுங்கிறதா இந்த வீடியோ. திருநெல்வேலி சைடு உள்ளவங்களுக்கு இந்த மசாலா பற்றி தெரியும், ஆனால் மற்ற ஊரில் உள்ளவங்களுக்கு இது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி தெரியாது. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ட்ரடக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு கிடைக்கும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹோம்மேட் மசாலா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. எங்கள் திருநெல்வேலி சைடு மெயினாக எப்படி ரெடி பண்ணுவாங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். இதோட அளவுகளை நான் வந்து சைடில் டெக்ஸ்ட்டில் போடுறேன், நீங்கள் அதே அளவுக்கு எடுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு 1.5 கிலோ மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுக்கு பற்றி பார்க்கலாம். இந்த 1.5 கிலோ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆகக்கூடிய செலவு மேக்ஸிமம் ஒரு 200லேருந்து 300 தான் ஆகும். ஆனால் இதே நீங்கள் இந்த 1.5 கிலோ மசாலாவை கடைகளில் வாங்கினா உங்களுக்கு மேக்ஸிமம் 1000க்கு மேலே வரும். ஏன்னா மசாலாவோட என்னென்ன ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் நான் கொடுத்துருக்க அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதே மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா இப்போ எக்ஸாக்ட் மசாலா உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் மசாலா எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குதுன்னு. இதை தான் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுங்க பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மசாலாவை நீங்கள் சிக்கன் குழம்பு, அப்புறமா மட்டன் குழம்பு, அப்புறமா ஃபிஷ் குழம்பு, புளி குழம்பு, எந்த விதமான குழம்புக்கும் நீங்கள் இந்த மசாலாவை ஆட் பண்ணலாம். சிலவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிரியாணிக்கு தால்ச்சா வைப்பாங்கன்னு. மெயினாக அந்த தால்ச்சா கூட இந்த மசாலா ரெடி பண்ணலாம். அப்புறமா நம்ம சேனல்லே வந்து தக்கடின்னு ஒரு ரெசிபி பண்ணியிருப்போம், முஸ்லீம் ஸ்பெஷல் தக்கடின்னு. அந்த தக்கடிக்கு மெயின் இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவாங்க, வேறு எந்த மசாலாவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மசாலா யூஸ் பண்ணால் தான் அந்த தக்கடி அவ்வளோ ருசியாக அருமையாக கிடைக்கும். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மல்லி, முழு மல்லி. இந்த மல்லி நான் ஒரு 1 கிலோ எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம 1.5 கிலோ மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் 1 கிலோ மல்லி. இந்த மல்லி கடைகளிலே கிடைக்கும், முழு மல்லின்னு கேட்டு வாங்குங்க. இந்த மல்லியை நம்ம செப்பரேட்டாக இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெயிலில் காய வைக்கணும். ஸோ அதனால் நம்ம தனித்தனி பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறோம். ஃபஸ்ட்டு மல்லியை கொட்டியாச்சு. அப்புறமா இன்னொரு பெரிய பிளேட்டில் சீரகம் 200 கிராம் எடுத்திருக்கோம். அப்புறமா மஞ்சள் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கோம். மஞ்சள் ஜாஸ்தி போடாதீங்க, ரொம்ப மஞ்சள் கலர் ஆயிரும். அப்புறமாட்டு இதில் சோம்பு ஒரு 50 கிராம் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் ஜாஸ்தி சோம்பு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த சோம்போட தான் மசாலாவில் ஜாஸ்தி இருக்கும். அப்புறமா தேவையான பொருட்கள் என்னென்னா, மசாலாவுக்கு தேவையான காரம் வந்து நம்ம வந்து நேச்சுரலாக ரெட் சில்லிலேருந்து எடுக்கிறோம். காஞ்ச வத்தல். இந்த காஞ்ச வத்தல் நான் வந்து 1.5 கிலோ மசாலாவுக்கு 200 கிராம் காஞ்ச வத்தல் எடுத்திருக்கேன். ஜாஸ்தி வத்தல் எடுக்காதீங்க, ரொம்ப காரமாக இருக்கும். இந்த அத்தனை பொருளையும் நம்ம மொட்டை மாடியில் உச்சி வெயிலில் காய வைக்க போகிறோம். இது 1லேருந்து 2 மணி நேரம் நல்லா காயணும், ஏன்னா அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மொட்டை மாடியில் உச்சி வெயிலில் காய வச்சிங்கன்னா அந்த ஈரப்பதம் எல்லாமே இழுத்துரும். இந்த மசாலாவை நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 1 வருஷம் வரை நீங்கள் யூஸ் பண்ணலாம், கெடாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் உச்சி வெயிலில் வச்சுருக்கேன். நல்லா அடிக்கிற வெயிலில் வைக்கணும், லைட் வெயிலில் வைக்காதீங்க. இந்த மாதிரி வைக்கும்போது அந்த பிளேட்லேருந்து மஞ்சளை எடுத்துருங்க. மஞ்சளில் வந்து வெயிலில் வைக்கக்கூடாது, கருத்துரும் மஞ்சள். ஸோ அதனால் நான் மஞ்சளை மட்டும் எடுத்துட்டேன். மிச்சம் எல்லா பொருளையும் வச்சுருக்கேன். மல்லி, சோம்பு, சீரகம், அப்புறமா காஞ்ச வத்தல். இது எல்லாத்தையுமே வெயிலில் ஒரு 2 மணி நேரம் வைங்க. இது 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைக்க கொடுத்துடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே அந்த வெயிலேருந்து கொஞ்சம் ஹீட் இறங்கிடுச்சு. அப்புறமா நான் இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாத்திரத்தில் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்க போகிறேன். பாருங்கள், மல்லியை கொட்டியாச்சு. அப்புறமா சோம்பு, சீரகம், காஞ்ச வத்தல் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது சில ஊரில் வந்து இதில் வந்து பெப்பர் ஆட் பண்ணுவாங்க, சிலவங்க பொட்டுக்கல் ஆட் பண்ணுவாங்க. அப்படி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பொட்டுக்கல் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும் நீங்கள் மசாலா வைக்கும்போது. நான் இதில் பொட்டுக்கல் ஆட் பண்ணலை. இது எக்ஸாக்ட் எப்படி பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இந்த மசாலா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலாவை கடைகளில் மேய்கிறத விட அந்த மசாலா ரொம்பவே ஹெல்த்தியானது. ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம கண்ணு முன்னாலே வாங்கி நம்மளே காய வச்சு நம்மளே அரைக்கிறோம். ஸோ அதனால் இதில் எந்த விதமான வேதிப்பொருளுமே கலந்துருக்காது, கெமிக்கல்ஸ் எதுவுமே கலந்துருக்காது. மசாலா அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமாட்டு அந்த டப்பாவை ஒரு 1 மணி நேரம் ஓப்பன்லேயே வைங்க. ஏன்னா மசாலா அரைச்ச சூட்லேயே இருக்கும், அந்த சூடு எல்லாமே தனியணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு 6 மாதத்துக்காவது நம்ம மசாலா கெடாமல் இருக்கும்.
மசாலாவை நீங்கள் சிக்கன், மட்டன், அப்புறமா ஃபிஷ் கறி எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மசாலா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்க வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம சேனல்ல ஜாயின் ஆகிறதுக்கு பக்கத்தில் இருக்க மிளகா சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஜாயின் ஆயிருவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.